ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோடு 178 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கார்டியன் மிஷன்கிற ஆர்க்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். 178 to 183 வரும். இது 15th ஆர்க். இதுக்கப்புறமா ஒரு மூவி, அப்புறம் 7 ஆர்க்ஸ் இருக்குது. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் பியர்ஸில் ஒரு பெரிய விண்கல் விழுகும். அந்த விண்கல் வயலட் கலரில் க்ளோ ஆகிட்டே இருக்கும். அடுத்த நாள் காலையிலையுமே பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன பார்ட்டிகலாக அதே இடத்துல தான் இருக்கும். அதை காமிச்சு என்கவுண்டர் த பாய் வித் அ ஸ்டார்ஸ் நேம் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹோக்காகே ஆபீஸ்ல சுனாடே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு புறா வரும். அதோட கால்ல ஸ்டார் சிம்பிள்ல ஒரு சீக்ரெட் டாக்குமெண்ட் இருக்கும். பாத்தீங்கன்னா எடுத்து பார்த்துட்டு சிஜுனேவை கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சிரிப்பே கண்ட்ரோல் பண்ண முடியாது. சுனாடேவோட ஹெட்ல பாத்தீங்கன்னா அந்த புறா உட்காந்துட்டு கொத்திட்டே இருக்கலையா, அதை பார்த்து தான் சிரிப்பாங்க. வில்லேஜ் ஹிடன் இந்த ஸ்டார்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி மிஷனுக்காக ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அது இருக்கலே ஸ்மால் நேஷன் தான், இருந்தாலுமே பாஸ்ட்ல ஏகப்பட்ட தொல்லை கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே அந்த ஒரு விஷயத்த நம்மளால ரெஃப்யூஸ் பண்ண முடியாது அப்படின்பாங்க. ஏன்னு சுஜுனே கேட்பாங்க. ஏன்னா அங்க ரொம்பவுமே ஸ்பெஷலான ஒன்று இருக்கு அப்படின்பாங்க சுனாடே. நருட்டோ அண்ட் சக்குரா பாத்தீங்கன்னா ஆமகுரியமா ஸ்வீட் ஷாப்ல இருப்பாங்க. சக்குரா வந்துட்டு வில்லேஜ் ஹிடன் த ஸ்டார்ஸ்க்கான மிஷனுக்கு வந்து நெஜிய டீம் லீடரா போட்டு அவங்களோட டீமை வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. 3 மேன் ஸ்குவாடா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. அந்த ஸ்டார் வில்லேஜ்லயே ஷினோபிஸ் இருப்பாங்க இல்லையா, அப்புறம் நம்ம ஹெல்ப்னு சொல்லி கேட்பான். ஒரு ஸ்மால் ஸ்கேலான நேஷனுக்கு எப்பவுமே ஒரு பெரிய நேஷனோட ஹெல்ப்ங்கிறது இருக்கணும்னு திங்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா சக்குரா. அவங்க கிட்ட என்ன தேவையான அளவுக்கு ஷினோபி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கொஸ்டின் பண்ணுவான். அந்த வில்லேஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நேஷன்ஸ் வந்து அதை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க, அவங்க கிட்ட பவரை வந்து எடுத்துக்கிறதுக்கு. அதை பத்தி சக்குரா சொல்லும் போது அந்த மாதிரி ஒரு குட்டி நேஷனோட பவரை எடுத்து இவங்க என்னடா பண்ண போறாங்கிற மாதிரி சொல்லுவான். ஓ, அப்ப ஆக்சுவலா அந்த வில்லேஜ் எப்படிப்பட்டனே உனக்கு தெரியாதான்ட்டு சக்குரா இந்த இடத்துல அந்த பாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவா. 200 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வில்லேஜ்ல வந்து ஷூட்டிங் ஸ்டார் வந்து விழுந்திருக்கும். அதுல இருந்து ஏகப்பட்ட மிஸ்டீரியஸான பவர் வந்து அவங்க கெட் பண்ணி தான் இந்த 5 நேஷன்ஸோட ஷினோபிஸ் அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அந்த பவர் வந்து திருடிக்கிறதுக்காக தான் வந்து ஏகப்பட்ட நேஷன்ஸ் வந்து ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. நருட்டோ நம்ப மாட்டான். அதுதான்டா உண்மை அப்படின்பா சக்குரா. இப்ப அந்த ரீஜியன்ல ஒரு மிஸ்டீரியஸான பவர் இருக்குன்னா கண்டிப்பா அதை தேடி ஒரோச்சிமாருவும் வருவான் அப்படின்ட்டு நானும் அந்த ஒரு மிஷன்ல ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லுவான். இதை கேட்ட சக்குரா வந்துட்டு ஆல்ரெடி அதான் அசைன் பண்ணிட்டாங்களேங்கும் போது அதெல்லாம் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்ட்டு எந்திரிப்பான். நெஜியோட டீம் போயிட்டு இருக்கும். அவங்களோட போய் ஜாயின் பண்ணிடுவான். இந்த இடியட்டான்பா நெஜி. சீசுனே வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த சுனாடே கிட்ட இன்ஃபார்ம் பண்றதுக்கு போவாங்க. பார்த்தா சுனாடே தான் அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க லாஸ்ட் மினிட்ல. ஏன்னு கேட்டா காட்டபாமி கோல்ட் மைன் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் பார்த்தோம் இல்லையா, சோ அந்த ஒரு மிஷன்ல வந்து ப்ராப்பரா வந்து இந்த 4 பேர் செயல்பட்டு இருப்பாங்க. அதனால தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க. நருட்டோ சுனாடேவை எப்படி சமாதானப்படுத்தி இருப்பான்னா, இந்த ரேரான ரோஸ்டட் செஸ்ட்நட் பீன் ஜெல்லின்னு சொல்லி கோல்ட் லீஃப் கேண்டியோட பாத்தீங்கன்னா போட்டு தருவாங்க. ஆமகுரிமான்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்வீட் ஷாப் பார்த்தோம் இல்லையா நருட்டோக்கு பின்னாடி, அதை வாங்கி கொடுத்து உஷார் பண்ணிட்டு தான் கிளம்பி இருப்பான். சீஜுனேம் அந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸ்டார் வில்லேஜ்குள்ள காட்டுவாங்க. சம் சார்ட் ஆஃப் ஒரு மோசமான கேஸை வந்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்டார் விழுந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளேஸை வந்து பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க. மீசுரனால அந்த ஒரு பவர் வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ரொம்பவுமே கஷ்டப்படுவான். டே இவ்வளவுலாம் கஷ்டப்படாதேன்னு சொல்லுவாங்க ஹோகுட்டோ அண்ட் சுமாரு. இருந்தாலுமே மிசுரா கேட்க மாட்டான். இந்த பிளேஸ்க்கு ஹோஷிக்காகே வருவாங்க. ஹொக்காகே மாதிரி இங்க ஹோஷிக்காகே. இவனோட பேர் பாத்தீங்கன்னா அகாஹோஷி. ட்ரெயின்ல எப்படி போகுதுன்னு சொல்லி அகாஹோஷி கேட்பான். மிசுரா ஓவரா புஷ் பண்ணனால அவனால முடியல அப்படிங்கிற விஷயத்த சொல்லவும் ஹோகுட்டா மட்டும் அவங்க கூட போய் பார்க்கட்டும் மெடிக்கல் டீம். சுமாரு உனக்கு மிஷன் இருக்கு ஞாபகத்துல வச்சுக்க அப்படின்பாரு. நருட்டோ இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்டா ரீச் ஆயிருவான். இந்த ஒரு இடத்த தாண்டி போனோம்னா லேண்ட் ஆஃப் பியர்ஸ்குள்ள போயிருவான்ட்டு கீழே போவான். இந்த இடத்துல யாரும் அவனை அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். நருட்டோ போய் ஒளிஞ்சுக்குவான். இதுக்கப்புறம் திரும்ப பாத்தீங்கன்னா அந்த ஏரோவை ஃபயர் பண்ணுவான். அந்த ரோப் மூலமாவே அந்த பிளேஸ்ல இருந்து இந்த பிளேஸுக்கு வந்துருவான். நருட்டோ அவனோட குணாயை வச்சு அட்டாக் பண்ணுவான். அதை பாத்தீங்கன்னா நிஞ்சா ஆர்ட் குஜாக்கு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஜுட்ஸு யூஸ் பண்ணி அந்த 2 குணாயையும் ஸ்டாப் பண்ணுவான். நருட்டோ அதுக்கப்புறமா அவனோட ஷேடோ க்ளோன்ஸை யூஸ் பண்ணலாம் அட்டாக் பண்ணுவான். அதையும் தடுத்துருவான். இந்த இடத்துக்கு நெஜி அண்ட் டீம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை டோட்டலாவே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நருட்டோவை எனிமின்னு தான் நினைச்சிட்டு இருப்பான். சுமாரு வந்துட்டு நீங்க லீஃப் வில்லேஜை சேர்ந்த நிஞ்சாஸ் தானே அப்படின்ட்டு அவனோட மாஸ்கை ரிமூவ் பண்ணுவான். என் பேரு சுமாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் வில்லேஜை சேர்ந்தவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். எதுக்காக அட்டாக் பண்ணான்னு சொல்லிட்டு நருட்டோக்கு புரியவே புரியாது. நெஜி தான் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பாடுறா அப்படின்னு கை காட்டுவான். அந்த வழியில பறந்து போற ஒரு புறா பாத்தீங்கன்னா உள்ள விழுந்து செத்துரும். இந்த லேண்ட் ஆஃப் பியர்ஸோட பார்டரை பொறுத்த வரைக்குமே யாருமே இன்வேஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பாய்சன் கேஸை ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த விஷயத்த நெஜி வந்து நருட்டோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். லீ இருந்துட்டு சுமாரு
வந்து உன் லைஃபே காப்பாத்திருக்கான், அதுக்கு நீ கடமைப்பட்டிருக்க நருட்டோன்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்டார் வில்லேஜுக்கும் லீஃப் வில்லேஜுக்குமான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை குறிக்குதுன்ட்டு சிரிப்பான். சுமாரு வந்துட்டு நான் இவன் பண்ற வேலையை சும்மா ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டுமே இருந்திருக்கணும் அப்படின்பா. இது நருட்டோவை கொஞ்சம் காண்டேத்தும். இதுக்கப்புறமா 4 பேருமே பாத்தீங்கன்னா ஹோஷிக்காக மீட் பண்ணுவாங்க அக்கஹோஷிய. இந்த இடத்துல அக்கஹோஷி வந்துட்டு தன்னை தானே வந்து டெபுட்டி ஹோஷிக்காக அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். நெஜி வந்துட்டு 5 கிரேட் நேஷன்ஸை சேர்ந்தவங்க மட்டும் தானே தன்னை தானே காகேன்னு சொல்லிக்குவாங்க, அப்படி இருக்கும்போது இது பர்ஃபெக்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சுமாரு வந்துட்டு இன்னைக்கு தான் நாங்க சின்ன வில்லேஜா இருக்கோம், கண்டிப்பா அந்த 5 கிரேட் நேஷன்ஸுமே நாங்க பழி தீப்போம், அன்னைக்கு இந்த ஸ்டார் வில்லேஜோட ஹோஷிக்காகவா நான் தான் இருப்பேன் அப்படின்பா. வாயமூட்ற குரங்கு அப்படிங்கிற மாதிரி அக்கஹோஷி அதை ஸ்டாப் பண்ணுவாரு. ட்ரைனிங்க்கு போடான்னு சொல்லி தாட்டி விட்டுருவாரு. நருட்டோவும் பின்னாடியே போயிடுவான். இந்த ஒரு கான்வோ திரும்ப ஸ்டார்ட் ஆகும். அந்த பாயிண்ட்ல அக்கஹோஷி தங்களுக்கு கிடைச்ச அந்த ஸ்டாரை பத்தின விஷயத்த சொல்லிட்டு அந்த பவரை நாங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா 6th காகேங்கிற அந்த டைட்டில் நாங்க கண்டிப்பா எடுத்துக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. ஓ அந்த ஸ்டாரை தேடி தான் நிறைய பேர் வராங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நெஜி கேட்பான். அக்கஹோஷி எங்களோட ஸ்கவுட்டிங் டீம் அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் இப்பதான் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. நருட்டோ சுமாருவை தேடி போவான். அவனை கண்டும் முடிச்சிருவான். அந்த இடத்துல உன் பேர் என்ன சொன்னா ஒமாருவா அப்படின்னு கேட்பான். டே சுமாருடா அப்படின்னு அவன். ஓ சாரி இந்த பேரும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இந்த நேம்கான அர்த்தம் பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் ஸ்டார்னு சொல்லுவான். அதே மாதிரி தான் இந்த வில்லேஜ்ல இருக்க ஒவ்வொரு பர்சனோட நேம்லயுமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாருங்க ஒரு விஷயம் வந்து கலந்து இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு இன்ஃபோவையும் நருட்டோவுக்கு கொடுப்பான். எங்கிட்ட இருந்து உனக்கு என்னதான்டா வேணும் அப்படின்பா சுமாரு. இதுக்கு முன்னாடி பண்ண ஹெல்ப்புக்கு நான் தேங்க்ஸ் பண்ணல, அதுக்கு தான் வந்தேன் அப்படின்பா. நல்லவனோட்டவே நடிக்காதரா, இந்த பீப்புள்ஸ் ஃபாரின் லேண்ட்ஸ்ல இருந்து வரவங்க எல்லாருமே எங்களோட ஸ்டார் மேல ஒரு கண்ணோட்டத்துல தான் வராங்க, அவங்களுக்கு அந்த ஸ்டார் மட்டும் கிடைச்சிச்சுன்னா மற்ற ஹிடன் வில்லேஜை விட தன்னோட ஹிடன் வில்லேஜை வாழ்த்திக்கலான்னு தான் திங்க் பண்றாங்க அப்படின்பா. இதை கேட்ட நருட்டோ வந்துட்டு அப்படின்னா நீ யூஸ் பண்ண அந்த ஆசம் சக்கராவும் அந்த ஸ்டாரோட பவர் தான் அப்படின்னு சொல்லி கேட்பான். வேற சில பர்சன்ஸும் அந்த ஸ்டாரை யூஸ் பண்ணி அந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் எடுத்தா உன்ன மாதிரி அந்த சக்கராவை வந்து ஆசமா யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்பான். அதெல்லாம் நடக்கவே நடக்காது, அதிக பவர் கெயின் பண்ணணும்னா அதுக்கேற்ற அளவுக்கு அதிகமா ட்ரைனிங் எடுக்கணும், நான் பயங்கர கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நான் தான் கண்டிப்பா ஓஷிக்காக ஆவேன் அப்படின்ட்டு ஷவுட் பண்ணுவான் சுமாரு. அப்படின்னா நீ நானும் சேர்ந்தே ஒர்க் பண்ணுவோம், நானும் என்னோட வில்லேஜுக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஹொக்காகே ஆவேன் அப்படின்பா. டே நீ வியர்டான ஆள்றா அப்படின்பா. ஆமான்ட்டு சிரிப்பா நருட்டோ. இன்னொரு வியர்டான பர்சனை காட்டுவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் எடுக்காங்களே அந்த ஸ்பாட் அதை ஃபார்வர்ட் பண்ணி போவான். ஹோகுட்டோ உங்களை யாரோ அப்ரோச் பண்றாங்கிற விஷயத்தை ரியலைஸ் பண்ணிட்டு கவுண்டர் அட்டாக்கு தயாராவா. நருட்டோ அண்ட் சுமாரு வருவாங்க. நருட்டோ அந்த பிளேஸ் வந்து இவ்வளவு கொலாப்ஸ் ஆயிருக்கிறத வச்சே கண்டுபிடிச்சிருவான், இங்க தான் அந்த ஸ்டார் விழுந்துச்சான்லாம் கேட்பான். சுமாரு வந்துட்டு நாங்க இந்த இடத்துல தான் வந்து அந்த ஸ்டாரை யூஸ் பண்ணி ட்ரைனிங் பண்ணுவோம்னு சொல்லுவான். இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு எனக்கு அந்த ஸ்டாரை காட்டுன்னு சொல்லிட்டு ஆர்வமா கேட்பான். இது வரைக்கும் தான் உனக்கு லிமிட், இதுக்கப்புறம் உன்னால வர முடியாதுன்னு சொல்லுவான். நருட்டோ வந்துட்டு ஏன்டா இதை செக்யூரிட்டி பண்றதுக்காக தான் வந்திருக்கோம், அந்த வகையில நாங்க அதை பார்க்காம எப்படிறா அப்படின்னு சொல்லி கேட்பான். நருட்டோ எவ்வளவு கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாலும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டான் சுமாரு. இந்த பாயிண்ட்ல இந்த ட்ரைனிங் ஏரியாக்குள்ள ஒருத்தன் பூந்திருப்பான் இல்லையா, அவன் பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி ஓடுற மாதிரி ஃபீல் ஆகும். அதை பார்த்து நருட்டோ வந்துட்டு நான் அவனை சேஸ் பண்றேன், நீ போய் உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் இந்த ட்ரைனிங் ஏரியாவும் பாத்துக்க அப்படின்னு சொல்லுவான் நருட்டோ. 2 பேர் ஸ்பிளிட் ஆகி போவாங்க. சுமாரு அந்த ட்ரைனிங் ஏரியாக்குள்ள போய் பார்க்கும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டிஃபீட் ஆகி கிடப்பாங்க, அந்த ஸ்டாரும் இருக்காது. சுமாரு அவனோட ஸ்டார் பவர் யூஸ் பண்ணி ஹோகுட்டோவை எழுப்பி விடுவான். அதை அவங்களால ப்ராப்பரா கார்ட் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா ஹோகுட்டோ. நருட்டோ அவனோட குணம் எடுத்து அந்த வியர்ட் பர்சனை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருவான். நருட்டோ வந்துட்டு ஏன்டா இப்படி ஒரு காலங்காத்தால வந்து ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு முக்கியமான பொருளை தேடிட்டு போறையே அவ்வளவு ஈஸியான போக விட்டுருவான்ட்டு மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான். அந்த வியர்ட் பர்சனும் பாத்தீங்கன்னா நிஞ்சா குஜாக்குங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். அதுல பாத்தீங்கன்னா பீஸ்ட்ங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். நருட்டோட க்ளோன்ஸ்ல டிஃபீட் ஆகும். இந்த பாயிண்ட்ல நருட்டோ வந்துட்டு எவ்ரிவேர் ஷூரிகன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவான். அதுவுமே யூஸ்லெஸ்ஸா தான் போய் முடியும். ரியல் பாடிக்கு எய்ம் பண்ணிருப்பான் நருட்டோ. இது வந்து சும்மா ஃபேக்கா தான் இந்த ஒரு டெக்னிக்ஸ் எல்லாம் பண்ணிருப்பான். அந்த வியர்ட் பர்சன் புடிச்சிருவான். நம்மளோட க்ளோன் பாடிஸ்ல யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம்னு மூவ் ஆன் பண்ணி போவாங்க. நருட்டோ அட்டாக் பண்றதுக்கு போகும்போது அந்த வியர்ட் பர்சன் வந்துட்டு என்னோட சக்கராவை நான் எப்படி வேணா யூஸ் பண்ண முடியும்ட்டு அட்டாக் பண்ணுவான். நருட்டோ டிஃபீட் ஆயிருவான். அந்த பாயிண்ட்ல அவனோட க்ளோன்ஸ் எல்லாமே டிசப்பியர் ஆயிரும். நருட்டோக்கு அந்த அடி வாங்கினான் இல்லையா, சோ அந்த வலியை தாங்க முடியாது. எந்திரிச்சு பார்க்கும்போது 2 பீஸ்டா இருக்கும். அதை சிந்தசைஸ் பண்ணி ஒரே இதா வச்சு அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். இந்த இடத்துக்கு சூமரு வந்துருவான். அவனை பார்த்தோன்னே அந்த வியர்ட் பர்சன் வந்துட்டு அந்த பீஸ்ட் டெக்னிக்கே ஸ்டாப் பண்ணிடுவான். விங்ஸ்ன்னு சொல்லுவான். அந்த சக்கரா பாத்தீங்கன்னா டோட்டலாவே விங் ஷேப்ல மாறும், பறந்து போயிருவான். இதை பார்த்த நருட்டோக்குலாம் அந்த ஷாக்ல இருந்து வெளியவே வர முடியாது. என்னடா பறந்தெல்லாம் போறான்ட்டு பார்த்துட்டு இருப்பான். சுமாரு வருவான். நருட்டோ வந்துட்டு நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவன் எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க விஷயத்த சொல்லும் போது ஒன்னமே ஆள்கிட்ட விட்ட பாரு ஏன் தப்பு அப்படின்பா. நீங்க யூஸ் பண்ண அதே நிஞ்சா ஆட்ட தாண்ட எக்ஸாக்டா அவனும் யூஸ் பண்ணான் அப்படின்னு சொல்லி நருட்டோ சொல்லும் போது ரொம்பவுமே ஷாக் ஆவான். இந்த ஸ்டார் ட்ரைனிங்கை பர்ஃபார்ம் பண்ணவங்களால மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்த பண்ண முடியும்னு சொல்லுவான். அந்த வகையில அந்த பர்சன் கண்டிப்பா உங்க வில்லேஜை சேர்ந்தவனா தான் இருக்க முடியும் அப்படின்பா நருட்டோ. எனக்கு அது சரியா தெரியல அப்படின்பா சுமாரு. என்ன தாண்டி தான் அவன் அந்த ஸ்டார் எடுத்துட்டு போனா, கண்டிப்பா அந்த ஸ்டாரை நான் திருப்பி கொண்டு வந்தே தீருவேன் அப்படின்பா நருட்டோ. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.
It